கிருஷ்ணகிரி அருகே உள்ள சோமார்பேட்டை கிராமத்தில் இந்திய கூட்டணியினர் பிரச்சாரம் மேற்கொண்ட போது குழந்தைகள் முதல் முதியவர்கள் வரை சாப்பிடும் இட்லிக்கு ஜிஎஸ்டி வரி போட்ட மோடியின் தலைமையிலான மத்திய அரசுக்கு தக்க பாடம் புகட்ட வேண்டும் என வலியுறுத்தி கிராம மக்களிடம் கைச்சின்னத்திற்கு வாக்கு சேகரிக்கப்பட்டது. கிருஷ்ணகிரி பாராளுமன்ற தொகுதியில் இந்திய கூட்டணி சார்பில் காங்கிரஸ் வேட்பாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கோபிநாத் கைச்சின்னத்தில் போட்டியிட்டுள்ளார். இதில் கைச்சின்னத்தில் போட்டியிட்டுள்ள கோபிநாத்திற்கு ஆதரவு தெரிவித்து பல்வேறு அமைப்பினர் தீவிரமாக வாக்கு சேகரித்து வருகின்றனர். இந்த நிலையில் கிருஷ்ணகிரி மக்களவை தொகுதியில் கைச்சின்னத்தில் போட்டியிட்டுள்ள கோபிநாத்தை ஆதரித்து இந்த கூட்டணியினர் மாவட்டத்தின் பல்வேறு கிராமங்களில் தீவிரமாக வாக்கு சேகரித்தனர். அப்பொழுது சோமார்பேட்டை கிராமத்தை சேர்ந்த அந்த காங்கிரஸ் வேட்பாளர் கோபிநாத்திற்கு ஊராட்சி மன்ற தலைவர் ராஜா தலைமையில் கிராம மக்கள் பட்டாசுகள் வெடித்து சிறப்பான வரவேற்பு அளித்து பெண்கள் மலர் தூவி வரவேற்றனர். பின்னர் கிராம மக்களிடம் உரையாற்றிய இந்திய கூட்டணியின் தேர்தல் பொறுப்பாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான மதியழகன், ராகுல் காந்தியின் தலைமையிலான நல்லாட்சி அமைய வேண்டும், காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கையை துண்டு பிரச்சாரங்களை வழங்கி கைச்சின்னத்தில் போட்டியிட்டுள்ள கோபிநாத்தை வெற்றி பெற செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்டார். மேலும் குழந்தைகள் முதல் முதியவர்கள் வரை விரும்பி உண்ணும் இட்லி கூட ஜிஎஸ்டி வரி போட்ட மோடியின் தலைமையிலான ஆட்சிக்கு மக்கள் தக்க பாடம் புகட்ட முன்வர வேண்டும் என கேட்டுக்கொண்டு வாக்கினை சேகரித்தார். அப்போது முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் ஆறுமுகம் சுப்பிரமணி, நகர தலைவர் முபாரக், நகரமன்ற உறுப்பினர் விநாயகம் மற்றும் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த முனிசாமி, ரமேஷ், அனல்டு ரங்கசாமி, இம்ராயன், ஏழுமலை, அன்வர் அக்பர் மற்றும் திமுகவை சேர்ந்த ஒன்றிய செயலாளர்கள் தனசேகரன், பொதுக்குழு உறுப்பினர் அஸ்லாம் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.